श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां शाश्वती यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भजग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நிவியில நம்ம வாழ்க்கை முறையில எப்படி எப்படிலாம் நடந்துக்கணுன்றத தெரியப்படுத்த இந்த விஷயங்கள்ல தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல பார்த்துட்டு இருக்கோம். 4வது ஸ்லோகம் यत्र पयःप्रभृति त्वं भुक्त्वा सत्यानुषक्तधीश्चोरः पशुवृत्तिगणे तस्मिन्नपि नाम यशोदयामृतम्. पशुवृत्तिगणे तस्मिन्नपि பசுவருத்திகணம்னு இந்த கணத்தை சொல்றாரு. பசு எப்படி ஆகாரம் நித்திரம் பயம் மைதுனம் இவைகளோட மாற்றம் இருந்துருக்கோ அந்த மாதிரி பசுவருத்தி கணம் பசுவனுடைய செயல்தான் உடைய அந்த கணத்தில் சேர்ந்தவர்கள். இந்த வீட்டுக்கு துரோகம் பண்றதுன்றது இவாள் தான். அதெல்லாம் 2 அர்த்தம் பார்த்தோம். இதுல என்ன பயப்பிரபுத்தி ஸ்வம்புக்வா ஒருத்தருடைய பால் முதலிய உபலட்சணம் பால்ன்றது இருக்கு. அவாத்திலேயே பால் சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு புக்வா அசத்தியானுஷக்த தீஹி ஈஸ்வர சோரா அவாத்திலேயே திருடுறது, அவாத்திலேயே ஒரு தவறான அவளுக்கே ஒரு துரோகம் பண்ண நினைக்கிறது, இப்படி குடும்பத்துல கலகம் பண்றது, இப்படி எல்லாம் பண்றது ஒண்ணு. அப்படி பண்றவன் வாழ்ந்த போய் இப்ப இந்த மாதிரி பண்றதெல்லாம் உங்களுக்கு அபாயசஸ்து, உங்களுக்கு கேடு விளைவிக்கும் என்று சொல்றதோ, இது தயையினுடைய காரியம் இல்லை, இது ஒழுக்கத்தினுடைய காரியம் இல்லை என்றெல்லாம் சொல்றதுல போய் அவன்ட என்ன போய் சொல்றதுல என்ன இருக்குன்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் சத்தியானுஷக்த தீஸ்டோரகான்னு அசத்தியானுஷக்தன்றதுக்கு பதிலா சத்தியானுஷக்தன்னு பதம் பிரிக்கிறது. அவாத்துல திருடி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு திருடவும் திருடிட்டு சோரகா சத்தியானுஷக்த தீகி, நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் திருடவே இல்லை என்று சத்தியம் பண்றவனா இருக்கான. இது ஒரு இப்படிப்பட்டவனா இருக்கிறவன் அவனிடத்துல போய் அவன் யசஸை பத்தியோ அல்லது தயையை பத்தியோ இல்ல ஒழுக்கத்தை பத்தியோ அவன் என்ன போய் பேச போறான் அவனிடத்துலன்னு. இது 2வது அர்த்தம். 3வது அர்த்தம் என்னன்னு கேட்டா, இதுதான் இப்ப இந்த காலத்துல நடக்கிறது. ஒருத்தனுக்கு தானே அன்னபானாதிகள், தனக்கு வேண்டியதான ஆகாரங்கள், தனக்கு வேண்டியதான ஆடை, இவை எல்லாம் தன்னுடைய சம்பாத்தியத்தினாலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருந்தாலும் கூட, இல்ல அவனுக்கு இருக்கிற வஸ்துவிலேயே எல்லாமே இருக்கு அவனுக்கு, அப்படி இருந்தாலும் கூட அசத்தியானுஷக்த தீஹி அனாவசியமா பொய் சொல்லிட்டு தான் ஒண்ணுமே தன்னிடத்துல ஒண்ணுமே இல்லை என்று ஒரு ஏழைகளுக்காக ஏற்பட்ட சில உதவிகளை தான் அபகரிக்க நினைக்கிறான். அப்படி ஒருத்தன் நினைக்கிறவனா இருந்தான்னாக்க அவன் விஷயத்துல போய் இந்த
ஐயோ இப்படி எல்லாம் பண்ணியானா உன்னுடைய பெயர் கெட்டு போயிடுமே, யசஸ பத்தியோ தயையை பத்தியோ புகழ பத்தியோ அவன்கிட்ட போய் எதனா ஒழுக்கத்தை பத்தியோ எதனா அவன்கிட்ட சொல்ல முடியுமான்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தங்களை நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறமா இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல பார்க்க போறோம். எத்திர பயப்பிரபத்தி ஸ்வம்புக்தா சத்யானுஷுக்த தீஹி சோரஹா பசுவிருத்தி கணே தஸ்மின் அபி நாம யசோதயா விருத்தம். பசுவிருத்தி கணே யசோதயா நாம விருத்தம். பசுவிருத்தி கணம் இவர்கள் தான் மனுஷனுடைய கணத்திலேயே சேர்ந்தவர்கள் இல்லாதவளாக இருந்திருக்கிறவா சில பேர். அவளுடைய வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களை மொத்தம் திருடி அதை உபயோகப்படுத்தி இருக்கான். உபயோகப்படுத்தின பிற்பாடு அவனை பிடிச்சு விடலாம். இப்ப நீதானே தான் திருடின, நீதானே எல்லாத்தையும் இது பண்ண என்று கேட்கிறான். கேட்ட உடனே அவனும் ஆமா நான் தான் திருடினேன், சத்தியானுஷக்த தீன்னு இங்க ஒரு சப்தம் சொல்லி அந்த சப்தத்தினோட அர்த்தம் சத்தியானுஷக்த தீ, நான் தான் திருடினேன்னு சொல்லிட்டான். திருடின நான் தான் உபயோகப்படுத்தினேன் என்று சொல்லிட்டான். அவன் திருடினேன்னு சொல்லிட்டதுனால, நிஜத்தை சொல்லிட்டதுனால பசுவிருத்தி கணத்தை சேர்ந்தவர்கள் அவனை போய் அடிக்காத விட போறாள, இல்ல அவனிடத்துல போய் கையை காட்ட போறாளா, இல்ல அவனிடத்துல போய் ஒழுக்கத்தை பத்தி சொல்ல போறாளா என்று ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தம் என்னத்துக்காக சொல்றேன்னா, சாஸ்திரத்துல ஒரு உஷஸ்தி ககோள பிரத்தாந்தம் இருக்கு. உஷஸ்தின்னு ஒரு மகர்ஷி அந்த க்ஷாம காலத்துல இருந்ததை பத்தி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு யானை வாகனத்துல இதுக்கு மேல பிராணம் தெரிக்காதுன்ற ஒரு நிலையில அவன் எச்ச பண்ணி சாப்பிட்ட கொள்ள அவனிருந்து வாங்கி சாப்பிடுற சாப்பிட்ட பிற்பாடு மூங்கில் குழாயில தீர்த்தம் வச்சிருந்தாங்க. மார் அடைக்கிறது அதை சாப்பிட்டாங்க. இந்த தீர்த்தத்தை சாப்பிடுன்னு அவர் அந்த சொல்றான், யானை பாகம் சொல்றான். இல்ல அது எச்சல் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூங்கில் குழாயில இருந்து தீர்த்தம் சாப்பிட்டாங்க தூக்கி சாப்பிட முடியாது, அது எச்ச பண்ணிதான் உறிஞ்சிதான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். உறிஞ்சி சாப்பிட்டா அது எச்சல் அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். அப்ப இது கொள்ளுச்சு, அப்போ கொள்ளு சாப்பிட்டு அதுவும் எச்ச பண்ணினது தானே அது, அப்ப சாப்பிட்டதே பரவாயில்ல, இப்ப சாப்பிட்டதே தோஷம் வந்துடுதான்னு கேட்டா அப்ப பிராணாச்சு. அதை சாப்பிடாத போயிட்டோம்னா பிராணனே போயிடும் போல இருந்தது. இப்ப பிராணம் நிலைச்சிட்டோம். இப்ப இனிமேல் நாம் பாக்குறேன், நல்லதா கிடைச்சதுன்னா அதை நான் பாக்குறேன். அதாவது பிரம்மவித்துக்களாக இருந்தாலும் கூட ஒரு பிராணனே போயிடுன்ற ஒரு நிலை வரைச்சு சர்வான் அனுமதி எதையோ ஒண்ணு சாப்பிட்டு பிராணனை தரிக்க வச்சுக்கிறதுன்றது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு திருடன் திருடி இருக்கும், திருடினான்னாக்க அவனுக்கு வேற விருத்தியே இல்லை, பழைக்கிறதுக்கு ஒரு வழியும் தெரியல. இப்ப இவன் திருடியாவது எட்டும் போலன்னா அவன் குடும்பத்துல இருக்கிறவா எல்லாரும் பட்னியா போயிடுறார். அதுக்காக அவன் திருடி எட்டும் போறான்னு வச்சுக்கோங்க. இப்ப அவன் திருடி எட்டும் போகச்சு பிடிபட்டு போயிடுறான். பிடிபட்ட விட்டு அங்க பசுவிருத்தி கணத்தை நல்ல கணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாள்னாக்க ஏண்டா நீதான் திருடினேன்னு சொல்ல போறான். என்னத்துக்கு திருடி எட்டும் போறது கேட்டாக்க, யாருக்குமே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறது, ஆகையால எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டா நீ கொஞ்சம் உபகாரம் பண்ணணும்னு கேட்டா யாரும் பண்ண மாட்டோம். அவன் திருடி போயிட்டான்னாக்க மாத்திரம் அப்போ ஒரு இதுவாகும். அப்போ நல்லவாழ கணக்கு இருந்தாள்னாக்க காரணத்தை புரிஞ்சுட்டு சரி போ, திருடிந்தாலும் திருடிந்து போற, போனா போயிட்டு போறது, ஒன்னும் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற கேளுங்க.
குளிர்காலமா இருக்கு, வாசல்ல நல்ல சொக்கா வளர்த்திருக்கோம். நான் போடுறேன், குளிர். யாரோ ஒரு மனுஷன் வாசல்ல போறான். போயிட்டு பார்க்கறான், குளிர் தாங்க முடியல. அந்த பனியனை எடுத்து போட்டுக்கிறான், இந்த சொக்கா எடுத்து போட்டு வந்துடுறான். யாருது என்னன்னு கூட பார்க்கல. நம்ம மறுநாள் காத்தால அந்த சொக்காவுக்கு இந்த சொக்காயை காணுமேன்னு தேடுறோம். அதுக்கப்புறம் அதே சொக்காயை போட்டு பார்த்தவங்களாம். அவன் அவனை பார்த்து நாம கேட்கிறேன், ஏண்டா எங்க ஆத்துல இருந்து சொக்காயை திருடிட்டு போயிட்டியே, இது போட்டு. ஆமாம், திருடின்னு தான் போயிட்டேன். ஏண்டா இப்படி திருடின்னு அப்படின்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப குளிரா இருந்து, வேற ஒண்ணுமே இல்லை எனக்கு, இந்த சொக்காயை திருடின்னு சொல்லிட்டு. இப்ப சாதாரண கணத்துல ஒரு மனுஷ கணத்துல இருக்கிறவாளா இருந்தாருனாக்கா அவன் என்ன பண்ணுவான், சரி போ, ஏதோ அவனுக்கு இல்லாததுனால அவன் வஸ்துவ திருடின்றான். அதை கேட்டிருந்தா நம்ம கொடுத்திருப்போமோ மாட்டோமோ, அதை திருடின்றனாலும் அவனுக்கு ஒரு உபகாரமும் ஆச்சு என்று நம்ம சாதாரணமா விட்டுடுவோம். இதே பசுவிருத்தி கணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாக்கா அவ என்ன பண்ணுவான், சத்தியானுஷக்த தீரபி, நான் திருடினேன்னு நிஜத்தையே ஒத்துண்டா கூட அவனை அடிப்பா, உதைப்பா, அவன் பிடிங்கிப்பா, போட்டு சொக்காயும் பிடிங்கிப்பா, இப்படிதான் பண்ணுவான். அவளிடத்துல போய் ஏதோ இல்லாம என்னாலதானே அது திருடிட்டான்னு யாரானா போய் அவனிடத்துல ஒரு தயையோ அவனுக்கும் கொடுத்துட்டோன்ற ஒரு எண்ணமோ இல்ல ஒழுக்கமோ அவனிடத்துல போய் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. இது ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம், இந்த பௌத்த மதத்தை கொண்டு ஒரு அர்த்தத்தை சொல்லி சொல்ற, எத்திர பயப்பிரதி ஸ்வம் புக்வா சத்தியானுஷக்தீ சோரஹா பசுவிருத்தி கணே தஸ்மின் அப்படி நாம யசோதயா விருத்தம். அதாவது பசுவிருத்தி கணம் அப்படின்னு சொல்லச்சு, பசுவிருத்திக்கு மகாமூட கோஷ்டியில அந்தர்பூதமாக இருந்திருக்கிறவர். அந்த அதாவது பைத்தியங்கள் பெரிய முட்டாள், அந்த முட்டாளாக இருந்திருக்கிற அந்த கூட்டத்துல சேர்ந்தவா இவ சுகதா, இந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். அவெல்லாம் சோரகா என்று சொல்ற. சோரகா அப்படின்னா திருடன் அர்த்தம். பிரத்யட்சமா இருக்கிற வஸ்துவையே இல்லைன்னு சொல்றவா, அதுதான் பசதோஹரகான்னு சொல்ற. பார்த்துட்டே இருக்கச்சே எடுத்தும் போயிடுறவன் திருடன். பசதோஹரகான்றது திருட்டியே ரொம்ப விசேஷம். விசேஷம்னா என்ன, கொஞ்சம் ஏமாந்து இருக்கச்சே திருடுறது வேற, பார்த்துட்டே இருக்கச்சேயே திருடி போறதுன்றது இருக்கு, அது பெரிய திருடு. இந்த பௌத்தாள் நாம நிச்சயம் பார்த்துட்டே இருக்கிற வஸ்துக்களை எல்லாமே இது எதுவுமே நிலையானது அல்ல, எல்லாமே க்ஷணிக்கம்தான், ஒரு நிமிஷம்தான் இருக்கு, ஒரு க்ஷணம் தான் இருக்குன்னு சொல்லி அபலாபம் பண்றோம். இது பசதோ ஆகையால இவாளும் ஒரு விதமான திருடன். அசத்தியானுஷக்த தீஹி பவதி சோரகா சுகத சோரகா. இந்த பௌத்தாளாக இருந்திருக்கிற சோராள் அசத்தியானுஷக்த தீஹி பவதி. அசத்தியானுஷக்த தீஹி அப்படின்னா அதாவது அசத்தியம்னு எல்லாம் சூன்யம், எல்லாம் மிச்சே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த சூன்யவாதத்துல போய் அவளுக்கு ஒரு ஈடுபாடு. கணிகவாதம் சூன்யவாதம். அசத்தியம்னாக்கா சூன்யம் இல்லைன்றதுதான் அர்த்தம். அது அசத்தியானுஷக்த தீஹி, அந்த சூன்யம் மிச்சேன்னு சொல்றதுல அதுல ஈடுபாடு உடையவர்களாக அவ இருந்துருக்கான். எப்படி அப்படின்னா பயப்பிரபதி புக்வாபி, பயப்பிரபதி பாலோ தீர்த்தமோ இன்னும் ஆகாரங்கள் எல்லாத்தையும் சாப்பிடணும். அவன் மாத்திரம் சாப்பிடாது இருக்கானு
அந்த சுகத்தமும் சாப்பிட்றவனுக்கும் பயப்பிரபதி புக்துவாபி கீரம் அன்னம் பானம் இவைகள் எல்லாவற்றையும் எல்லாம் அவனுக்கு மேல சாப்பிடுறான். இப்ப பௌத்த எல்லாம் மிச்சாபூத்தம் தானே, எல்லாம் க்ஷணிக்கம் தானே, அதுக்கோசரம் சாப்பிடாத இருக்காங்க. க்ஷணிக்கம்னு சொல்றாங்க, எல்லாம் மிச்சாபூத்தம்னு சொல்றேன். பொய்யா இருக்கிறதுக்கோசரம் ஒரு ஆகாரம் சாப்பிடணுமா, என்ன பண்ணணும், எல்லாம் தான். ஆனா ஒண்ணும் இல்லை, எல்லாம் தான் அவ பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த க்ஷணிக்கம் லோகம் மொத்தம் க்ஷணிக்கமா இருந்துருக்கு, ஒரு க்ஷணம் தான் இருந்துருக்கு, லோகம் மொத்தம் மித்யாபூதமாக இருந்துருக்குன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றவனாக இருந்தாலும் கூட அவன் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தறது இல்லை. ஆக பயப்பிரபதி ஸ்வம் புக்த்வா அசத்தியானுஷக்தீஹி சோரஹா, அசத்தியத்திலேயே லோகம் மொத்தம் அசத்தியம் மித்யாபூதம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல ஈடுபட்டவனாகவும், பசுதோஹரகா பார்த்துட்டே இருக்கிற வஸ்துவையே இல்லைன்னு சொல்றவனாக இருக்கிற சோரனானவன், அவன் பசுவிருத்தி கணத்துல தான் இருந்துட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, போஜனாதிகளை விடமாட்டான். அது கணக்கு கிடைக்காத போயிடுச்சுன்னா ரொம்ப கோபம் வரும். கர்மானுஷ்டானம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லச்சு, சந்தியாவந்தனம் எல்லாம் என்னத்துக்கோசரம் பண்றது? நம்ம இருக்கிறதே அசத்தியம், நாம இருக்க போறதே க்ஷணிக்கம். இப்ப இது எப்பயோ ஒரு காலம் வரப்போறதுன்றதுக்கு அது வரைக்கும் நாமளே இருக்க போறலையே, சந்தியாவந்தனம் பண்றவனே இருக்க போறது இல்லையே. அப்ப அந்த சந்தியாவந்தனம் பண்ணி முடிக்கிற காலம் வரைக்கும் நாமளே இருந்துட்டு இருக்கோம்னா இப்ப யாருக்காக எந்த புண்ணியத்துக்கோசரம், புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் இந்த சந்தியாவந்தனத்தை எல்லாம் பண்றது? ஒன்றும் பண்ண வேண்டாமே அப்படின்னு வந்து சொல்றது. சந்தியாவந்தன வேளாயாம் முக்தோகமிதி மன்னியாசே, பௌத்தாட பார்த்து சொல்ற வார்த்தை இது. சந்தியாவந்தனம் பண்ற சமயத்துல பார்த்தோம்னா, நான் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டவனாக இருந்துட்டு இருக்கேன், சம்சாரம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டவன்னு சொல்லி, அப்ப எனக்கு எந்த கர்மாவும் வேண்டாம் என்றெல்லாம் சொல்றவனாக இருந்துட்டு இருக்கவன், கண்டலட்டுக வேளாயாம் தண்டமாதாய தாவசி அப்படின்னு சொல்லி சொல்றான். லட்டு கொடுக்குறான்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா, அப்ப என்ன, அப்ப கொடுக்குற வேலையில என்ன பண்ண, சாயங்காலம் விநியோகம் பண்ற, சாயங்காலம் ஆனா லட்டு கொடுக்குறான்னா தடியை தூக்கிட்டு ஓடி போறான்னா, தாம் என்ன முன்னேந்து தாம் என்ன அந்த லட்டு வாங்கறதுக்கோசரம்னு சொல்லி சொல்றான். இப்படி தஸ்மின் பசுபிருத்திக்கானே, இப்ப அந்த ஒரு இப்ப இந்த ஒரு கணம் இருக்க, இந்த சுகத மதத்தை பின்பற்றுபவர்களுடைய குணம் இருக்க, அசனவியாமயாதி மாத்திரம் நிறத்தை வெறும் சாப்பிடுறது தூங்குறது மீதி இந்த மாதிரி காரியம் மாத்திரம் பண்றதுன்ற ஒரு பசுவிருத்தி கணத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உடையவர்களாக இருக்கிற விஷயத்துல வரைச்சு, அவளிடத்துல யசகா சர்வஜ சுகதோ புத்தா, இந்த புத்தனுக்கு பேரு, புத்தருக்கு சர்வஜன்னு ஒரு பேரு, சுகதகான்னு ஒரு பேரு, புத்தகான்னு பேரு. இப்படி யசகா இந்த புகழ் இருந்து என்ன பிரயோஜனம்? சப்த கௌரவம், தயா, சர்வபூத தயா, எல்லார்களுக்கும் எல்லாரிடத்துலயும் அவளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுன்றது தய. விருத்தம் தற்கருத்த அஹிம்சாதிகள், இதெல்லாம் அபிநாம, அதெல்லாம் எதுக்காக கிமர்த்தம் என்பதாக. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜெயினாலாம் வந்து மாம்ச பக்ஷணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் கேட்டா ராத்திரி வேலையே சாதம் சாப்பிட மாட்டார், போதோட சாப்பிட்டுருவா, அசமனாத் பூர்வமே சாப்பிட்டுருவா. ஏன்னா ராத்திரியில என்ன ஜந்து என்ன இருக்கோ என்னமோ நம்ம அறியாமல கூட ஒரு ஜீவசம்சைக்கு நம்ம காரணமாக ஆயிடலாம். ஆகையால நல்ல வெளிச்சத்தோட இருக்கிற வேலையிலேயே சாப்பிடணும்னுட்டு அவ சாப்பிட்றோட. ஜெயினால ஒரு அஹிம்சை என்ற ஒரு பரம தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்காங்க. பௌத்தால கிடையாது. புத்திஸ்ட் இந்த மாங்கெல்லாம் இருக்காள, அவள்லாம் எத்தவனா சாப்பிடுவாள். வெறுமையான வேஷம் தானே தவிர அவள்லாம் வந்து அசத்தியான சக்தி, அவளிடத்துல தய கிடையாது, அவளிடத்துல அஹிம்சை கிடையாது, அவளிடத்துல ஒழுக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ஒரு விதமான அர்த்தம். இது
இன்னொரு அர்த்தம் சொல்றேன். இப்ப கணம் அப்படின்னு சொல்லச்சு பசுவிருத்தி கணைன்னு சொல்லி சொல்றது. இந்த கணம்னு சொல்றப்ப மாத்திருகணம், பித்திருகணம், பூதகணம் இப்படி எல்லாம் ஒரு கூட்டத்தை சொல்றதாக இருந்திருக்கு. பசுவிருத்தி பசுவிருத்தி பசுபகார பிரியனாக இருந்திருக்கு. அதாவது நிம்பவிருத்தி அப்படின்னு சொல்லச்சே நசூத பரிதப்பதைன்னு சொல்லி சொல்றேன். இந்த ஒட்டகம் இருந்துருக்கு. ஒட்டகம் வேப்பங்கொழுந்த சாப்பிடுமா, கசக்கிற வஸ்துவை அது சாப்பிடும். அதுதான் அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. சாதாரணமா எல்லா ஜந்துக்களுக்கும் மான் தொழுன்னா ரொம்ப பிடிச்சதா இருந்துட்டு இருக்கும். ஆனா ஒட்டகம் மான் தொழுதை சாப்பிட்டுதுன்னா அது வாந்தி எடுத்தோம். நல்ல வஸ்துலாம் அதுக்கு பிடிக்காது. நச்சூத்த பரிதப்பியத்தைன்னு இது ஒட்டகம் சாப்பிடலன்னு சொல்றதுக்கோசரம் மான் கொழுந்து இருக்க அது அது வேதனைப்படாது. இது சுவாமி தேசிகன் சாதிக்கிற ரசத்திரத்துல சொல்லச்சு. ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால அப்புள்ள போன்ற மகான்கள் தனக்கு பழக்கி வைத்த கிளிப்பிள்ளையை பழக்கி வைத்தது போல தன்னை பழக்கி வைத்து அவர்கள் தனக்கு என்ன உபதேசம் பண்ணாலோ அந்த உபதேசம் பண்ண வார்த்தைகளை குறைவு மிகுதி இல்லாமல் அப்படியே இந்த ரசத்திரைசாரன்ற கிரந்தம் மூலமாக தேசிகன் அருளி செய்தார். கோதன் திகழிலும் இது இது மொத்தம் ஒரே ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை, அசுவாரஸ்யம். இது கோதுன்னு சொன்ன இகழ்ந்து நான் அதனால இந்த கிரந்தத்தை யாரனா இது தவறாக பேசினாலும் இது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு என்று நீ ஸ்தோத்திரம் பண்ணாலும் எதுவுமே என்னோட சம்பந்தப்பட்டதில்லை. என்ன இது மொத்தமே என்னுடைய ஹிருதயத்துல ஹயக்ரீவன் இருந்து அவர் வெள்ளைப்பறின தேசிகராய் விரகாலுடையோம் உள்ளத்தெழுதியது ஓலை லெட்டனம். என்னுடைய மனசுல எழுதியதை நான் ஒரு பட்டோல படுத்திருக்கேன், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்று. கொள்ள துணிவனும் கோதன்றிலும் கூர்மதியே நீ எத்தண்டா எடுத்துக்கோ, இல்லைன்னாக்க இல்ல விட்டுட்டு போனாலும் போய் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அங்க நிம்ப விருத்தின்னு சொல்லச்சு இந்த ஒட்டகம் மாதிரி இந்த நல்லதெல்லாம் சொன்னா பிடிக்காதவான்னு சில பேர் இருப்பான். அவளுக்கு விபரீதமா இருக்கிறது சொன்னாதான் அது பிடிக்கும். அவள்லாம் நிம்பவிருத்தியை சேர்ந்தவன். அந்த மாதிரி இங்க பசுவிருத்தி. இந்த பசுவிருத்தின்னா பசுக்களை வதம் பண்ணி அது மூலமாக குழப்ப நடத்துறவான்னு அர்த்தம். அப்போ இப்ப இந்த காட்டு நடுவுல அந்த சோர நிறைய திருடர் எல்லாம் இருப்பாங்க. அவளுக்கு என்ன பண்ணான்னா அவள் லோக்கத்துல இருக்கிறவளுக்கு அந்த காட்டு நடுவுல இருக்கிறவ அந்த திருடு பண்றவளுக்கு திருடெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த பலியாக கொடுக்கறது. இந்த பசுக்கள் எது கிடைக்கிறதோ அந்த பலியாக கொடுத்து அந்த பலியாக கொடுத்த வஸ்துவையே சாப்பிட்றது. அந்த சாப்பிட்றது அந்த தீர்த்த பிரசாதாதிகளை உபயோகப்படுத்துறது இப்படி ஆசத்தியா. ஆகையால அதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஈடுபாடோட அந்த பூத்த கணங்கள்ல விஷயங்கள்ல ஈடுபாடோட இருந்துருக்கு. அனுருப்தி கேட்கறதுவான். அப்ப பயப்பிரதி ஸ்வம்புத்வா அவள்லாம் என்ன பண்ணுவா, இந்த பால் முதலியவைகள்லாம் சாப்பிட்டுட்டு க்ஷீராண்டம் முதலியவைகள் எல்லாம் தானும் சாப்பிட பண்ணிட்டு அவள் என்ன பண்ணும், தனிய தீர்த்தாந்திக்கம் அந்த தேவதாந்தரத்தினுடைய தீர்த்தத்தெல்லாம் இது பண்ணுவா அனுருப்தி. அப்ப அந்த சோரனாலே திருடனுக்குள்ள ஒரு திருடன்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு ஒரு தேவதையை நடுவில் வச்சுட்டு காட்டு நடுவில் ஒருத்தர் இருப்பான். அந்த தேவதையை ஆராதனம் பண்ணி அதுக்கு எல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அதுல இருந்து பிரசாதத்தை வாங்கிக்கிறவாளுக்கால அவ விஷயத்துல வரைச்சு கிண்ணாம யசோதயா விரத்தம். புகழ் என்ன ஒண்ணு, தயை என்ன விரத்தம் என்ன ஒழுக்கம்ன்றதெல்லாம் அவ கும்பல்ல என்னத்துக்கு வச்சு வர போறது. இது அந்த காலத்துல சொல்ற. இந்த காலத்துல என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஏவம் அபரோ கணசப்தா பசுவிருத்தி.
சொல்றேன். பசுவிருத்தி அப்படின்னா இப்ப இந்த காலத்துல பசுவிருத்தின்றது பசுபகார பிரியன்றதை காட்டிலும் ஊழல் பண்ணியே சாப்பிடுறது, தன்னுடைய காலத்தை கழிக்கிறதுன்றவா சில பேர் இருக்காங்க இல்லையோ, அவன் பசுவிருத்தி. அந்த பசுவிருத்தி கணம், அந்த பசுவிருத்தி கணத்துல இருந்துட்டு அவ என்ன பண்ணுவா, அவ சோரகா, அது ஒரு திருட்டு ஜாத்தியை சேர்ந்தது. இந்த ஊழல் பண்றது, ஊழல் மூலமாக பிழைக்கிறதுன்றது இருக்கு, இது ஒரு திருட்டு ஜாத்தியை சேர்ந்தது. அந்த தஸ்கர ஜாதி அவ என்ன பண்ணுவா, அவளுக்குன்னு ஒரு வரையறை, அதாவது இந்த ஊழல் பண்றதுக்குள்ள ஒரு சாம்ராஜ்யமா ஆக்கிட்டு அதுல மொத்தம் பெரியவனா ஆக்கிப்போம். கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவனுக்காக வாங்க வேண்டியது, அதுல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அவன் எடுத்துட்டு மீதி அவனுக்கு கொடுக்கறது, இப்படி போய் போய் போறது. இப்ப அப்படி பண்றதுனால அவன் என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய பிரசாதத்துக்கு பாத்திரமாக ஆறான். அந்த ஊழலுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவனுக்கு அவனுக்கு பிரசாதம் தான். புக்வா சத்தியானுரக்த தீஹி சோரகா பசு தஸ்மின் நாம, அப்படிப்பட்ட ஒரு சோராராஜ்யமான கணத்துல இருக்கிறவனுக்கு யசஸ் என்ன புகழை பத்தி அவன் என்ன பண்ண போறான், விசாரப்பட போறானா? ஏன்னா லோகத்துல இருக்கிறவா பேர் கட்டு போயிடுமேன்றதை பத்தி விசாரப்பட போறானா? ஐயோ இவனுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஒண்ணுமே இல்லாதவன் ஏழை, அவன் ஒரு பென்ஷனுக்காக பாவம் கஷ்டப்பட்டு அந்த ஜீவிதத்துக்காக அல்லாடிட்டு இருக்கச்சே அவன்கிட்டையும் போய் ரூபாய் வாங்குறாளோ இல்லையோ, அப்படி வரைச்சு அவனிடத்துல தயை என்ன பார்க்க போறோம், இல்ல ஒழுக்கத்தை பத்தி எதனா பார்க்க முடியுமா? எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். இதே மாதிரி இன்னொரு அர்த்தம் சொல்றார். இது புராணத்துல சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இது யசோதையினுடைய பெண் மாயான்னு பேர், அவ பகவான் மாயா. இங்க தேவகிக்கும் நந்தகோபருக்கும் மதுராவில் சிறைச்சாலையில கண்ணன் அவதரித்த அதே சமயத்துல யசோதா பிராட்டிக்கு அந்த பெண் குழந்தை பிறந்தது. யசோதாபி சமாந்தத்த கர்ப்பம் ததஹரேவது விஷ்ணு ஷரீரஜாம் நித்ராம் விஷ்ணு நிர்தேசகாரிணீம் தேவகீச்ச யசோதா சுட்டுவாதே சமம் ததா. தேவகி யசோத ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். தேவகிக்கு கண்ணன் பிறந்தார், யசோதைக்கு இந்த மாயா, தேவ மாயா, பெருமாளுடைய மாய பிறந்தார். தேவ கெஜனயத் விஷ்ணு யசோதா தாந்து தாரிகாம். இப்ப அந்த மாயையே யசோதை சிருஷ்டி பண்ண, அதாவது யசோதை பெற்றெடுத்தாள். இப்ப இது ரெண்டுமே வசுதேவர் இந்த அந்த குழந்தைய இங்க கொண்டு வந்துட்டு இந்த குழந்தைய அங்க கொண்டு விட்டுட்டே இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ இந்த விடத்துல இந்த குழந்தைய எடுத்து போன உடனே கம்சன் என்ன பண்றான், இந்த 8வது குழந்தைன்னு நினைச்சுன்னு இந்த குழந்தைய மீதி குழந்தைகள்லாம் எப்படி கல்லுல போட்டு அடிச்சு சாகடிச்சானோ அந்த மாதிரி கல்லுல போட்டு சாகடிக்கச்சு இவன் மேல போயிட்டா. மேல போய் இது பண்ணிட்டு ஆஹான்னு கம்சனை பரிகாசம் பண்ணி, இவனுடைய தேவகியினுடைய 8வது குழந்தை நான் இல்லை, நீ என்ன ஏமாந்து போயிட்டியா, 8வது குழந்தை உன்னை கொல்வதற்காக திருவாயூர்பாடியில விழுந்து வருகிறான் என்று சொல்றார். அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த மாயை என்ன பண்றான் அப்படின்னா, பெருமாளுடைய அனுகிரகத்தினால பசுபகார பிரியா சோரை ஆராதிதா திஷ்டதி. இந்த பசு மாதிரி 4 ஜந்துக்கள், அந்த ஆடு கோழி இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் உபகாரம் பலியாக அதை பெறுவதற்காக அந்த திருடர்களாலே ஆராதிக்கப்படுபவர்களாக அவள் இருந்திருக்கா என்று சொல்ற. தாரிகாயாத்வயாராத்ரோ சிலாயாம் கம்சபாதிதாம் தாம் யசோதா சுதாம் வித்தி கிருஷ்ணஞ்ச வசுதேவஜம் சாது கன்யா யசோதாயாக விந்தே பர்வத சத்தமே. அந்த யசோதையினுடைய பொண்ணு விந்திய மலைக்கு மேல கிருதாபிஷேகா வரதா,
அங்க எல்லாருக்கும் வரம் கொடுக்கிறவளாக அந்த இடத்துல இருந்துட்டு பூத சங்க நிஷேபிதா பூத சங்கங்களோட சேர்ந்தவளாக இருந்துருக்கா. அச்சதே தஸ்யுபிகி சோரைகி அந்த சோரர்களாலே திருடர்களாலே பூஜிக்கப்படுபவர்களாக இருந்துருக்கா. மகாபலி பசுப்பிரியா இந்த 4 கால்களோட இருந்துருக்கிற ஆடு முதலியவைகளுடைய பலிய ரொம்ப பிடிச்சவளாக அது ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். சபரிகி பர்பரி செய்வ புளிந்தைச்ச சுபூஜிதா வேடுவர்கள் இன்னும் இந்த மாதிரி ஜாத்தியினர்கள் சேர்ந்தவர்கள்லாம் அவளை ரொம்ப பூஜை பண்றான். இப்ப அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா பசுபகார பிரியவையாக இருந்துருக்கிற இந்த கனவிசேகத்துல அதுல பயப்பிரபதி ஸ்வம் அவளுக்கு ஒரு அபிஷேகம் பண்றது, அபிஷேகம் பண்ற தீர்த்தம் அதெல்லாம் எடுத்துட்டு சோரகா தசு ஜனகா இந்த சோரனாக இருந்திருக்கோம் என்ன பண்றாருன்னா சத்யானுஷக்தா அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய வஸ்துக்களோட சேர்ந்தவர்களாக தீட்சா அவன் போய் பிரார்த்தனை பண்றான். நான் இன்னைக்கு திருட போற இடத்துல எனக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான். அப்படி கண்டாக்கா அவளுக்கும் அது கிடைக்கிறது. அப்ப கிடைச்சதுன்னாக்க அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவதையின் இடத்துல பக்தி போய் ஒருத்தர் விசேஷமா சொல்லுவாளா, அல்லது அவளுக்கு அவளிடத்துல எங்கேருந்து தயை இருக்க போறது, எங்கேருந்து ஒழுக்கம்ன்றது இருக்க போறது, எதுவுமே இருக்க போறது இல்லை. அப்ப இந்த இடத்துல வரைச்சே அவள்கிட்ட யசோதா யசஸ்ன்றது என்னது இருக்கு, அவளுக்கு யசகா தயா விரத்தம் புகழ் இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது என்று ஒரு அர்த்தமாக்கு. இன்னொரு அர்த்தம் சொல்ற இது பெருமாள் விஷயமான அர்த்தமா இருக்கு. இப்போ பசுவிருத்தி கணகான்னு சொல்லச்சு பசுக்களோட பெண் சென்று அந்த மாடு மேய்க்கிற கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கிறவர் பெருமாளே. பசுபிகி விருத்தி அந்த பசுக்களாலே வரக்கூடிய பிழைப்பு அது ஜீவன். அந்த ஜீவனம்ன்றது பசுவிருத்தி கணத்துல சேர்ந்ததாக இருக்கு. இடையர்கள் இவெல்லாம் அந்த பசுவிருத்தி கணத்தை சேர்ந்தவர்களாக இருந்துருக்கார். இப்ப பெருமாள் கோபகுமாரராக அவர் இருந்துருக்கு. அவர் பசுவிருத்தி கணத்தை சேர்ந்தவராக இருந்துருக்கிற அவர் என்ன பண்ணுவார்னா பயப்பிரபதி ஸ்வம்புக்வா சத்யானுஷக்த தீஸ்வரா அவன் நவநீத சோரனாக இருந்துருக்கு. பயப்பிரபதி பால் தயிர் நெய் வெண்ணெய் போன்றதெல்லாம் எல்லாம் போஜ்ய வஸ்துவாக எல்லாத்தையும் சோரத்தன்னு அவன் எல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு பிறகு சத்யானுஷக்த தீஹி சத்யானுஷக்தி சத்யா அப்படின்னு சொல்றதுனால சத்யபாமாவை சொல்ற சத்யான்னு சொல்லி சத்யானுஷக்த தீஹி சத்யானுஷக்த தீஹின்னு சொல்ற அப்படின்னால இந்த சத்யபாமாவை சொல்லி அவளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கேன் கண்ணன். சத்யானுஷக்த தீஹி தஸ்மின் விருத்தம் தஸ்மின் அந்த கோபகலத்துல யசோதா தேவியாபி அந்த யசோதா தேவியினுடைய ஒரு அந்த வீட்டில் இருந்தே கூட விருத்தம் அவருடைய சேஷ்டிதம் அந்த கிருஷ்ணனுடைய அந்த நவநீத சோரமோ அவன் விளையாடினதுகளும் எல்லாமே நாமே சுப்பிரசித்தம் எல்லாராலையும் கொண்டாட தகுந்ததாக இருந்துருக்கிற ஒரு விஷயம் எல்லாமே என்பதாக நாமே தீர்னு சொல்லி சொல்ற. கிருஷ்ணன் திருடி நேரம் நாம திருடி சாப்பிட முடியுமா? நான் திருடி நேரம்னாக்க அது கிடையாது. அது எல்லாருக்குமே அது போக்கியமாக இருந்துருக்கும். சர்வேசி வசிய விஷய விவரணோத்தி வீரியம்னு ஆழ்வான் சாதிக்கிறது அதிமானுஷத்துல. யசோதா பிராட்டி நினைச்சுக்கிறான் கண்ணன் தனக்கு வசியமானவன்னு சொல்லிட்டு
ஆகையால அவனை பிடிச்சு கட்டி போடுறான். சாட்சுட நிஜரானான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்ன எல்லாரும் கோபியர்கள்லாம் யசோதா பிராட்டியினிடத்துல புகார் கூறினார்கள். கண்ணன் எங்காத்துல இதை திருடிட்டான் அதை திருடிட்டான்ட்டு புகார் கூறினார்கள். அதே கண்ணன் அவனை கட்டி போட்டுட்டான்னு உடனே ஒவ்வொருத்தரா வந்து பார்த்து இப்படியா யசோதை பண்ணுவான்னு அவன் கண்ணுல தாரதாரையா தனக்கு போட்டிருக்கான். அப்போ பெருமாள் யசோதைக்கு கட்டுண்டதாக இருந்தது எதுக்காகன்னா அவளுடைய மனசு சந்தோஷப்படட்டும், தான் அவளுக்கு வசியமானவன்ற எண்ணத்தை அவள் வச்சுட்டு இருக்கா. அது போய் இல்லை நான் எல்லாருக்கும் மேம்பட்டவன்னு எண்ணத்துக்கு நினைக்கிறது அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும்னுட்டு பண்ணேன்னு சொல்றாரு. இப்ப இந்த யசோதா மிருத்தி அந்த நவநீத சோர மிருத்தி அதுவும் வந்து எல்லாராலையும் புகழப்பட்டதே தவிர யாரும் அதை இகழல. நம்மாழ்வாரும் இதுதான் பொய்களவாது என் மெய்கலந்தானேன்னு நீ எப்படி திருடினையோ திருடி சாட்டா மாதிரி எனக்கு தவந்தாங்கணும்னா அப்படியே வாயில வெண்ணையும் கையில வெண்ணையும் அந்த பிசுக்கோட அந்த வாசனையோட அப்படியே சேவசாட்சியர்னு சொல்லி பொய்களவாது என் மெய்கலந்தானேன்னு எல்லாம் சொல்லி அழ்வார் அருளி செய்கிற அந்த மாதிரி ஒரு திசையும் அதை இந்த ஸ்லோகம் மூலமாக ஒரு அர்த்தமாக சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்ற இது ஒரு வைதிகமான அர்த்தம். பசுவிருத்தி அப்படின்னு சொல்லச்சு பசுனிஷ்டமா இருக்கிற கணம் கூட்டம் சங்கம் ஒரு யாகம் சில யாகங்கள்ல வரைச்சு பல பசுக்களை அதுக்கு அந்த யாகத்துல தேவதைகளுக்கு ஹவிஸா சமர்ப்பிக்கிறதுன்றது உண்டு. அதுக்கு ஏகாதசினி 11 பசுக்களை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு யாகம். அதுக்கு ஏகாதசினி அப்படின்னு சொல்றது. ஆக்னேய கிருஷ்ணகிரேவ சாரஸ்வதி மேஷி அப்படின்னு எல்லாம் இந்த சவனீய பசுக்களுடைய அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது கிருஷ்ணகிரீவன் கழுத்து வந்து கருப்பா இருக்கக்கூடியதாக இருக்கு. இது மேஷி ஸ்ரீலிங்கம் மேஷத்தினுடைய பெண் மேஷமாக இருக்கிறது. இதெல்லாம் ஆடனுடையது அப்படின்னு எல்லாம் சொல்றார். ஸ்ரீலாம் ஆனால பேதான்னு எப்படி அதே மாதிரி சில புல் அதாவது அந்த ஸ்திரீகளும் உண்டு, அதாவது பெண்ணான ஆடு புருஷனான ஆடு இதெல்லாம் இருக்கு. இப்படி ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஒரு யாக விசேஷம். அந்த யாகத்துல வரைச்சு யசோதாட்ச இஷ்டகன்றது என்னன்னா கல்லு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த கருட சயனம் மகாக்னி சயனம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சேன சயனம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த யாகத்துக்கு பண்ற ஹோம குண்டம் போடுற அளவு அதுக்கு ஒரு மந்திரத்தெல்லாம் சொல்லிண்டே வரணும். அந்த மந்திரத்தை சொல்லிண்டு அது சொல்ற பிரகாரம் வச்சுட்டே வந்தோம்னாக்க அந்த குண்டம் கருடன் மாதிரி இருக்கும், கழுகு மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் சேன செய்யணும் கருட செய்யணும்னு அது தானா அதுக்கு வந்து அது முடிச்சு வச்சுட்டே வந்தோம்னா அது கடைசியில பார்த்தோம்னா அது கருடன் மாதிரி இருக்கும், கழுகு மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு சொல்லிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதுக்கு வரைச்சு யசோதையா அப்படின்னு சொன்னா யசோதான்றது ஒரு இருக்கு. யசோதான் துவா யசதி தேஜோதான் துவா தேஜசி. அந்த யசோதான்னு பேர் உடையதாக இருந்திருக்கிற ஒரு அந்த இருக்கு மந்திர இஷ்டகன்றது செங்கல். அந்த செங்கலுக்கு பேர் இருக்கு. அப்ப யசோதா உபதத்தி என்ன சொல்றாங்க. அபிநாமம் இது கொஸ்டின் சொல்றது. இதுக்கு என்னன்னா அதாவது எந்த ஒரு யாகத்துல வயப்பிரபதி பக்துவா யாகத்துல வரிசை என்னன்னா 5 நாள் யாகம் பண்ணான்னா 5 நாள் சாதம் அன்னம் சாப்பிடக்கூடாது. 5 நாள் தீர்த்தமே சாப்பிட்டு இருக்கிறது, இல்லைன்னா பால் சாப்பிட்டு இருக்கிறது. இதை சாப்பிட்டு சோரோபி சத்தியோனுஷுத்தீர் அவசி. சோரகா அப்படின்னா மனத்தளவுல அவ்வளவா நல்ல எண்ணம் இல்லாட்டா கூட யாக காலத்துல வரைச்சே அந்த சுத்தின்றது ரொம்ப முக்கியம்.
இதுல சொல்லச்சே இந்த சிராதெல்லாம் பண்ணச்சே நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கச்சே பொய் சொல்லக்கூடாது, அபசப்தம் சொல்லக்கூடாது. அபசப்தம்னாக்க தகாத வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகளை சிராத்தாதிகள், அதாவது வைதிகமான காரியங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கச்சே சந்தியாவந்தனம் பண்ணச்சே கூட வாங்க நியமம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்படியே பேசினா கூட உண்மையே தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. அதை பேசக்கூடாதவாளோட பேசக்கூடாது. சில நியமங்கள்லாம் இருந்துருக்கு. அப்ப மீதி சமயத்துலலாம் யாக சமயத்துல போய் சொல்லக்கூடாது, மீதி சமயத்துல போய் சொல்லலாமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. எப்பவும் தான் போய் சொல்லக்கூடாது. யாக சமயத்துல போய் சொன்னோம்னாக்க அந்த பொய் சொல்றதுனால வரக்கூடிய தண்டனை இருந்துருக்கு, அது பன்மடங்கு அதிகம். அந்த மாதிரி பித்ருக்களை பூஜிக்கிற சமயத்துல நாம தவறான வார்த்தைகளை நாம பிரயோகம் பண்ணாலோ தப்பு காரியம் பண்ணோம்னாலோ அப்போ பித்ருக்களுடைய பிரீச்சிக்கு பாத்திரமாகாமல் பித்ருக்களுடைய நிகிரகத்துக்கு பாத்திரமாக ஆயிடுவோம். ஆகையாலதான் அந்த சாதம், அதாவது இந்த மாதிரி வைதிகமான காரியம் பண்ணச்சே பேசவே கூடாது. அப்படி பேசினாலும் நல்லதான் பேசணுமே தவிர தவறான வார்த்தையை பேசக்கூடாது. சத்தியானுஷக்த தீஹி பவதி. இங்க சத்தியானுஷக்த தீஹின்னு சொல்லத்தே இது சோரோபி சோரனாக இருந்தாலும் பயப்பிரபத்தி ஸ்வம் பக்வா சத்தியானுஷக்த தீஹி பவதி. பசுபுத்தி கணேத யசோதயா மிருத்தம். யசோதயா அப்படின்னு சொல்லச்சு யசோதாந்த்வா யசசின்னு சொல்லக்கூடிய அந்த இட்டகையை கொண்டு பண்றதுனால இப்படி ஒரு வைதிகமான அர்த்தமும் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டது. இப்படி பல அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் திருவள்ளத்துல இருந்தத மகான்களுடைய வியாக்கியானம் மூலமாக நாமும் அறிந்து கொண்டோம். இப்ப பரிசேகாத்து இந்த ஸ்லோகத்தினால நாம் தெரிஞ்சின்ற விஷயம் என்ன கேட்டா, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எந்த சன்னிவேசத்திலையும் நமக்கு உபகாரம் பண்ணினவாளுக்கு எந்த சன்னிவேசத்திலையும் நாம அவளுக்கு அபகாரம் பண்ணக்கூடாது. அவ வீட்டுல ஒரு கலகம் ஏற்படும்படியாக பண்ணக்கூடாது. அவ வீட்டிலேருந்து அவ வஸ்துக்களை அவ அறியாமல் நாம எடுத்துக்க கூடாது, திருடக்கூடாது. ஆகையால அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளிடத்துல எப்பவுமே கிருத்தஜதையோட இருக்கணும்ன்றது முதல் விஷயம் நமக்கு போதிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், நமக்குன்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டே இருந்தாங்க நமக்கு நம்மளால இருக்கும்படியான ஒரு நிலை, நம்மளுடைய ஒரு வருமானத்தை கொண்டே நாம கால்வோன்னு இருக்கும்படியான ஒரு நிலை இருந்துட்டோம்னாக்க ஏழைகளுக்காகவோ அல்லது முடியாதவர்களுக்காகவோ ஏற்பட்ட விஷயங்கள்ல பொய் சொல்லி அசத்தியதீன்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை தாம் வாங்கிட்டு அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் அவளை சிரமப்படுத்துறது இருக்கு. இது பெரிய தப்பு. நமக்கு பெருமாள் இருக்கிறது கொடுத்துட்ட வச்சுட்டு நம்மளால இருக்க முடியும்னு ஒரு நிலை இருந்துட்டோம்னாக்க நம்ம இந்த அன்னபானாதிகளுக்கோ அந்த வஸ்திரங்கள் அதே மாதிரி காசு பணத்துக்கோ அனாவசியமாக அல்லடக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, மூணாவது விஷயம், நேர்மையான முறையில சம்பாதிக்கணும். தவறான முறையில சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான அதுக்காக தேவதாந்திரங்கள்ல போய் அந்த தேவதாந்திரங்களுடைய அனுகிரகத்தை பெற்று தாம் பண்ற தப்பு காரியத்துக்கெல்லாம் உடன் இருக்கிறதாக அந்த தேவதாந்திரங்களை நினைச்சுக்கிறது இருக்கு. நினைச்சுட்டு காரியம் பண்றது, அந்த தப்பு காரியம் பண்றது பெரிய பெரிய தப்பு. ஆகையால தப்பு காரியம் பண்றதே தப்பு. தப்பு காரியத்தை அதுல போய் மாட்டிக்காத இருக்கிறதுக்கோசரம் தேவதாந்திரங்களை கொண்டு போறது இப்படி எல்லாம் பண்றது இருந்துருக்கேன்.
அது பெரிய பெரிய தப்பு. அந்த காரியத்தை எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் தேவதாந்திரங்களிடத்துல போகக்கூடாது. அதே மாதிரி தப்பு காரியத்தை பன்னெண்டு தப்பு காரியம் பண்றவங்கள ஒரு அக்ரணியாக முதன்மையாக இருக்கிறவனை போய் கொண்டாடிட்டு அவனுக்கு அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாயிட்டு தப்பு காரியத்தை மேல மேல பண்ணிட்டு போறதுன்றது இருக்கு. அதை அவசியம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமும் அதை நாமும் பண்ணக்கூடாது. ஆகையால எல்லா சமயத்திலையும் நேர்மையாகவும் உண்ட வீட்டுக்கு நல்லது செய்யும்படியாகவும் நம்ம பார்க்கணுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாமளும் அப்படியே நடந்துக்கணும். அந்த நடந்துக்கிற ஒரு புத்திய தேசிகன் தான் நம்ம கொடுக்கணும்னு பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதா கேட்க சிம்ஹாய கல்யாண குணதானே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.